கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆறாவதாக முடிந்தது, அது அர்ப்பணிப்பு. யோவான் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அர்ப்பணிப்பு முடிந்தது அப்படின்னு வாசிக்கிறோம். ஃபினிஷ், ஒரு வேலை முடிந்தது அப்படின்னு. இந்த வார்த்தையை அருமையான மகன் பாலாஜி அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவார். நம்ம கரங்களை தட்டி உற்சாகமாக வரவே. ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கேட்க வேண்டாம், எல்லோரும் ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஓகே, சொன்ன உடனே உங்கள் மூஞ்சில் பட்டாம்பூச்சி பறக்குது. ஸோ ஓகே, இது சிரிப்போட நம்ம வார்த்தைக்குள்ளே கடந்து போகலாம். யோவான் எழுதின அதிகாரம் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். முடிந்தது, முடிந்தது, முடிஞ்சிருச்சு. இதுக்கடுத்து எப்படி ஆரம்பிக்க? நீங்களாம் மனிதர்கள் எப்படி சொல்லுவாங்க, ஒரு விஷயத்துக்கு ஆரம்பம்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக முடிவுன்னு ஒன்று இருக்கும் அப்படின்னு மனிதர்கள் பேசுவாங்க. ஏன்? பிறப்பு இறப்பு முடிஞ்சு, ஆரம்பம் முடிவு, அவ்வளோதான். ஆனால் ஆண்டவர் இதை எப்படி பார்க்குறாரு பார்த்துடலாமா? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச யோசேப்பு, அவனோட ஒரு மிகப்பெரிய முடிவில் தான் அவனை தூக்கி அவன் சகோதரர்களே, கூட பிறந்த அவனோட சகோதரர்களே அவனை தூக்கி குழியில் போட்டாங்க. ஐயோ முடிஞ்சிருச்சே அப்படிங்கிற நேரத்தில் தான் அவனை விற்று போட்டார்கள். விற்று போடுற இடத்துல அங்கே போயும் போத்திபார், எகிப்தில் போய் போத்திபாருங்கிறவங்கிட்ட அவன்கிட்டையும் மறுபடியும் விற்றாங்க. அவங்க அங்கே போய் அடிமையாக இருந்தான். அடிமையாக இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்க முடியுமா? இல்லை, முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கும் போது தான் அங்கே தான் ஆண்டவர் ஆரம்பித்தார். அதே மாதிரி தான் நம்ம ஆண்டவர் ஆரம்பித்ததை முடிக்கிற தேவன் மட்டும் அல்ல, முடித்ததை ஆரம்பிக்கிற தேவன். எல்லாரும் கை தட்டுங்க. இது மட்டுமா? அது அவருக்கு பிடிச்ச விஷயமும் கூட. ஆபிரகாம் சாராள், அவர் நினைச்சிருந்தா 50 வயசுலே அவங்களுக்கு பிள்ளைய கொடுத்துருக்க முடியும். ஏன் கொடுக்கல? சரி ஓகே, 75 வயசுல வாக்குத்தத்தம் பண்ணினார், அப்பவும் கொடுக்கல. ஏன் 76ல கொடுத்துருக்கலாம்ல? ஏன் 77ல கொடுத்துருக்கலாம்ல? அப்பவும் கொடுக்கல. ஏன் கொடுக்கல? ஏன்னா அவர் முடிக்கும் போது ஆரம்பிக்கிறது தான் அவருக்கு பிடிக்கும். அவர் அதுல தாங்க ஸ்பெஷலிஸ்ட். ஓகே, முடியுது. நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்? இப்ப இங்க முடிஞ்சிருக்கு, ஆண்டவர் முடித்திருக்கார், முடிந்தது. ஓகே, இந்த முடிவுக்கு பின்னாடி உள்ள ஆரம்பம் என்ன? அந்த ஆரம்பம் யாருக்கு? ஆரம்பம் யாருக்கு? யாருக்கா இருக்கும்? ஓகே, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 2 பிரதர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க அப்பாவுக்கு ஒரு 2 ஏக்கர் வேண்டாம், எது கம்மியாக யோசிக்கணும், ஒரு 100 ஏக்கர். 50 ஏக்கர் பெரிய பையனுக்கு கொடுப்பாங்க, சின்ன பையனுக்கு ஒரு 50 ஏக்கர் கொடுப்பாங்க. திடீர்னு ஒரு 20 வயசு இருக்கும்போது மூத்த பையன் இறந்துட்டான். அப்போ என்ன பண்ணுவாங்க? 50 ஏக்கரை தூக்கி அனாதாசிரமத்துக்கு கொடுத்துருவாங்களா? கொடுக்க மாட்டாங்க, சின்ன பையனுக்கு தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் அவங்கள இயேசுநாதர் இப்போ போயிட்டாரு. இப்போ அவர் முடிந்ததுன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஆண்டவர் ஒரு ஆரம்பம் வச்சிருக்காரு. அந்த ஆரம்பம் யாருக்கு? அவருடைய சகோதரராகிய நாம. என்னடா அவன் சகோதரன் சொல்றான்? சகோதரரா? நம்ம தகப்பன் சொல்லியிருக்கோம், என்னென்னமோ சொல்லியிருக்கோம், சகோதரன் சொல்றான். நான் சொல்லலுங்க, பைபிள் தான் சொல்லுது. மத்தேயு 12:50. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார். சீரியஸ்லிங்க, இப்ப நான் எக்ஸாம்பிள், என் முன்னாடி இப்ப ஜீசஸ் வாராரு. நான் இப்ப என்ன பண்ணுவேன்? அண்ணே வணக்கம். வணக்கம் அவருக்கு தெரியாதோ? அண்ணே சோதரம், எப்படி இருக்கீங்க? மரியாளம்மா எப்படி இருக்காங்க? வீட்டில் எல்லாம் சௌக்கியமா, நல்லா இருக்காங்களா? ஓகே அப்படின்னு சொன்னேன். தம்பி நீங்க? அண்ணே என்ன தெரியலையா, நான் தானே பிதாவின் சித்தத்தின் படி செய்கிறவன். ஓ உங்க தம்பினே அப்படின்னு சொன்னோன்னே அவர் சொல்லுவாரு, அண்ணே தம்பி நீங்களா? வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா? அத்தெல்லாம் எப்படி இருக்காங்க? பாப்பா எப்படி இருக்காங்க? சர்ச்சில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? அவர் விசாரிக்கிற தேவன், எல்லாரையும் விசாரிப்பார். ஓகே, அதே மாதிரி தான் அவரோட சகோதரராகிய சகோதரிகளாகிய நமக்குத்தான் அந்த ஆரம்பம். ஓகே, ஆரம்பம் ஆரம்பம் ஆரம்பம். என்ன ஆரம்பம்?
அதையும் பார்த்துடலாமா? 1 தெசலோனிக்கேயர் 5:10. நாம் ஏகமாய் பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காக மரித்தார். பிழைத்திருக்கும்படி என்னதுக்காக பிழைத்திருக்கணும்? பாவத்திற்கு செத்து, பாவத்தின் மரணம் சம்பளம். பாவத்திற்கு சாகாமல் பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காக மரித்தார். 1 தெசலோனிக்கேயர் 5:9. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்று. எதற்காக? ரட்சிப்பு. அந்த ஆரம்பம் ரட்சிப்பு. நம்ம எல்லாருக்காகவும் அவர் மரித்தார். மரித்தது எதற்காக? ஒரு ஆரம்பத்திற்காக. முடித்தார் எதற்காக? ஒரு ஆரம்பத்திற்காக. அந்த ஆரம்பம் என்னது? ரட்சிப்பு. ரட்சிப்பு வந்த உடனே என்ன? நம்ம ஓகே ரட்சிப்பு வந்துருச்சு. ரட்சிப்புனா ஒரு ஸ்டேஜில் முடிஞ்சிருமா? ரட்சிப்புக்குள்ள நிறைய ஸ்டேஜ் இருக்கு. அதுல இப்போ நம்ம ஒரு 4 ஸ்டேஜ் மட்டும் பார்த்துடலாம். அவர் முடித்ததுனால மாத்திரம்தான் இப்போ வர நம்ம அந்த ஆரம்பத்தை சுதந்திரத்து கொண்டு இருக்கிறோம். ஃப்ரீ கிஃப்ட் இல்லை. அவர் அங்க இரத்தத்தை சிந்திருக்கிறார், அங்க அவர் முடித்திருக்கிறார். அந்த ஓட்டத்தை அவர் முடித்ததுனால தான் இப்போ நம்ம இந்த ரட்சிப்பை ஆரம்பிச்சு இதை ஃப்ரீயா நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறோம். ஆனால் அது ஃப்ரீ இல்லை. அங்க ஒருத்தர் முடிச்சிருக்கார். நம்மளை நேசிக்கிற தேவன் இயேசு கிறிஸ்து. ஃபர்ஸ்ட் ரட்சிப்புனாலே நமக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு மனிதனுக்கு ஸ்டார்டிங் என்னவா இருக்கும்? பிறப்பு. பிறப்பு தான் ஒரு மனிதனுக்கு ஸ்டார்டிங்கா இருக்குது. அதான் ஒரு ஒரு ரட்சிப்பு எடுத்தாலே ஒரு புதிய பிறப்பு நம்ம அதுக்கு அடுத்து ஸ்டார்ட் ஆகுது. யோவான் எழுதின அதிகாரம் 13:13. அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்சத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தார்கள். இது யாருக்கு? அதுக்கு மேல் வசனம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ. ஏற்றுக்கொண்டவர்கள், அவர் நாமத்தினால் விசுவாசம் கொண்டவர்கள், ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேர்களும் பிறந்தவர்கள், புதிதாக பிறந்தார்கள். ஒரு புதிய பிறப்பு அவங்களுக்கு இருக்கு. பிறப்புக்கு அடுத்து என்னது? பிறந்துட்டா விட்டுருமா? ஒரு குழந்தை பிறந்த உடனே நம்ம புது ட்ரெஸ் வாங்குவோம், புதுசாக அதுக்கு எல்லாமே புதுசாக பண்ணுவோம். ஒரு வீடு கட்டினாலும் சரி, அதுக்கு வீட்டுக்குள்ளே போய் பழைய சோஃபா, பழைய பொருள், பழைய பாத்திரம் எல்லாமே பழசாக வைப்போம். இல்லை, புதுசாக நம்ம வைப்போம். எல்லாமே பார்த்து பண்ணுவோம். அதே மாதிரி தான் பிறந்த உடனே நமக்கு ஒரு புதிய லைஃப் கிரியேட் ஆயிடுது. லைஃப் என்னன்னா எபேசியர் 2:3. அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாயிருந்தோம். அவர்களுக்காகவே. மறுபடியும் வாசிமா, கவனிக்கல. அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாயிருந்தோம். அதாவது நம்ம மரிப்பதற்கு முன்பாக, பாவத்திற்கு மரிப்பதற்கு முன்பாக, நீதிக்கு பிழைப்பதற்கு இது நீதிக்கு பிழைத்ததுக்கு பின்பு பாவத்திற்கு மரிப்பதற்கு முன்பாக இப்படி இருந்திருக்கோம். அதே இது பாவத்திற்கு அடுத்து நம்ம எபேசியர் 2:3 சாரி 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஓகே, பழையவைகள் ஒளிந்து போயின. அப்போ பழசு நம்மக்கிட்ட எதுவுமே இருக்கக்கூடாது. நம்ம யாரை பின்பற்றணும்னா பைபிளில் இயேசு கிறிஸ்துவை மட்டும்தான் பின்பற்றணும். நம்ம அவர் தான் மாடல். அவர் பின்பற்றின ஃபில்லத்தை நம்மளால் பின்பற்ற முடியாது. ஆனால் அவரை தான் நம்ம பின்பற்றி ஆகணும். ஓகே, நம்ம புது வாழ்க்கைக்குள்ளே வந்தோடனே நம்ம மேலே ஒரு புதிய முத்திரை போடப்பட்டது, நியூ சீல். எபேசியர் 1:13. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். முத்திரை போடப்பட்டீர்கள்னா
இப்போ ஒரு ஹோட்டல் வந்து ஹோட்டலில் சீல் வச்சிட்டாங்கன்னா என்ன நடக்கும்? அதுக்கடுத்து யார் சீல் வச்சா? கவர்மெண்ட் சீல் வச்சாங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு தான் அந்த ஹோட்டல் சொந்தம். திருப்பி அந்த ஹோட்டல்காரங்களுக்கு அவங்க சொந்தம் கிடையாது. அதே போல தான் ரட்சிப்பு வந்ததுக்கப்புறம் நம்ம மேலே நம்ம புதுசாக பிறந்ததுக்கப்புறம் நம்ம மேலே ஒரு புதிய முத்திரை போடப்படுகிறது. அதுக்கடுத்து நமக்கு சொந்தம் கிடையாது. அது ஆண்டவருக்கு தான் நம்ம வாழ்க்கை சொந்தம். நம்ம முத்திரை போடப்பட்டாச்சு நம்ம மேலே. நம்ம வாழ்க்கை இனிமேல் ஆண்டவருக்கு தான் சொந்தம். இது எல்லாத்துக்கும் காரணம் அங்கே ஒருத்தர் நமக்காக முடித்தார். முடித்ததுனால தான் இவ்வளோ பெரிய ஆரம்பம் நமக்கு சொந்தமாச்சு. சொந்தமானதுனால தான் நம்ம இப்போ இதை ஃப்ரீயாக அனுபவிச்சுட்டு இருக்கோம், நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இது ஃப்ரீ கிடையாது. இது அங்கே நிறைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கு. நிறைய ரத்தம் விலையுயர பெற்ற ரத்தம் சிந்தப்பட்டிருக்கு. அதனால் மாத்திரம்தான் இப்போ நம்ம ஃப்ரீயாக அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். சரி, நம்ம ரட்சிப்புக்குள்ளே வந்தாச்சு. அவர் முடித்தார். ஓகே, அவர் முடித்தார். ஒரு புது லைஃப் ஸ்டார்ட் ஆச்சு. வந்தாச்சு, உள்ளே நம்ம உட்காந்துருக்கோம். இதுக்கடுத்து என்ன? ஆண்டவர் இந்த பூமிக்குள்ளே வந்தார். அவருக்குன்னு ஒரு டெஸ்டினேஷன், ஒரு இலக்கு இருந்திருக்கு. அதே மாதிரி தான் ரட்சிப்புக்குள்ளே நமக்கும் ஒரு இலக்கு இருக்குது. அதை நம்ம முடிக்கணும். அவர் முடித்தார் அந்த இலக்கை, நம்மளும் அந்த இலக்கை முடிக்கணும். 1 பேதுரு 1:4. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கேதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். தமது மிகுந்த இரக்கத்தின்படியே மறுபடியும் ஜெனிப்பித்தார். அவரோட இலக்கு என்னன்னா, மறுபடியும் அந்த முதல் வசனம். அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அவரோட இலக்கே இதுதான். மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அவர் நம்மளை மறுபடியும் ஜெனிப்பித்தார். அதே மாதிரி தான் நம்ம பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கோம், ரட்சிப்புக்குள்ள வந்திருக்கோம். நம்மளோட இலக்கு என்னன்னா, மற்றவர்களை ஜெனிப்பிக்கணும். அவர் இறந்தாரு, அவர் திருப்பி உயிர்த்தாரு. உடனே நம்ம இப்போ மற்றவர்களை ஜெனிப்பிக்கணும். நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம எத்தனையோ பேர் நம்ம முன்னாடி அவர் அறியாமல் இருக்காங்க. ஸோ நம்மளோட இலக்கு என்னன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதே மாதிரி அவர் ஆரம்பித்ததுனால தான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்காரு. எதுக்கு வந்தார்? ஏன் வந்தார்? எதனால் வந்தார்? அவர் இப்போ தேவன் நினச்சிருந்தா ஏதோ ஒரு மனுஷனை கூட கொண்டு இதை செஞ்சிருக்கலாமே. ஆண்டவர் பார்த்துருக்கிறாரு. கீழே ஒரு பரிசுத்தவான் இந்த ரத்தத்தை சிந்தினா மட்டும்தான் இந்த பாவத்தை இவங்களுக்கு ரட்சிப்பு கொடுக்க முடியும். ஏன்னா ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறார். எதுக்கு? ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறார். அதனால நமக்கு ரட்சிப்பு கிடைக்கணும். ஏன்னா நம்ம பாவம் செஞ்சுட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு தீர்வு வேணா இங்கே ஒருத்தர் ரத்த சாட்சியாக மரித்தாகணும். ஆண்டவர் கீழே பார்த்துருக்கார். மனுஷங்களை கொண்டே இதை செஞ்சிருக்கலாம். நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. அந்த நேரத்தில் ஒருவனும் இல்லை. உணர்வுள்ளவன் இல்லை, உணர்வுள்ளவனும் இல்லை, தேவனை தேடுகிறவனும் இல்லை. ஆண்டவர் 8 அடி பார்த்துருக்கார் பூமிக்குள்ள, யானடா யாருமே இல்லைன்னு. அப்புறம் பின்னாடி திரும்பி பார்த்துருக்கார். நம்ம இயேசு கிறிஸ்து பின்னாடி அமைதியாக உட்காந்துட்டு நல்ல பிள்ளையா 3 குவாலிட்டியோட அருண் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருந்திருக்கார். அமைதியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்த அவர், மகனே இங்கே வா, நான் அவர்களை ரொம்ப நேசிக்கிறேன், உங்களை நேசிக்கிறார். அதனால நான் உன்னையும் நேசிக்கிறேன், உன்னை விட மாட்டேன். எனக்காக நீ அவங்களுக்காக போய் ஒரு ஓட்டத்தை மட்டும் முடிச்சிடுறியா? நீ முடிச்சாதான் அவங்க ஆரம்பிக்கவே முடியும், நானும் ஆரம்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லி வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. இங்கே நமக்காக ஒரு ஓட்டத்தையே ஓடி முடித்திருக்கிறார். எதற்காக? ஒரு மிகப்பெரிய ஆரம்பத்திற்காக. ஒரு ஓட்டத்தை ஓடி முடிச்சிருக்கிறார். ஐயோ, எல்லாம் சரிங்க. சரி, ஒரு சின்ன ஒரு பாட்டை மட்டும் பாடி முடிச்சிடலாம், முடிஞ்சா கேளுங்க. எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இகழ்ந்தனர், இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தனர். எல்லாமே முடிந்ததென்று
கண்ட விதம் பெரியது. ஓகே தானே? ஓகே, இதை அப்படியே மாற்றி பாடலாம். எல்லாமே முடிந்ததென்று அவரை பார்த்து இகழ்ந்தனர், இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தனர். எல்லாமே முடிந்ததென்று அவரை பார்த்து இகழ்ந்தனர், இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தனர். ஆனாலும் அனுப்பின கர்த்தர் கண்ட விதமோ ஆரம்பம். ஆனாலும் அனுப்பின கர்த்தர் கண்ட விதமோ ஆரம்பம். எனக்காக ஒரே ஒரு தடவை என் கூட சேர்ந்து பாடுங்க ப்ளீஸ். இதை பாடுங்க. எல்லாமே முடிந்ததென்று அவரை பார்த்து இகழ்ந்தனர், இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தனர். ஆனாலும் அனுப்பின கர்த்தர் கண்ட விதமோ ஆரம்பம். ஓகே ஆண்டவரே, இந்த நாளில் எங்களை இந்த வேளையில இந்த வார்த்தையை கேட்க கிருபை கொடுத்து நீர் இந்த வார்த்தையை கொடுத்தேருங்க. நாங்கள் ஒன்றுமில்லை, நீர் எங்களுக்காக வந்தீர், எங்களுக்காக அனுப்பினீர், எங்களுக்காக முடித்தீர், எங்களுக்காக ஆரம்பித்து வைத்தீர். எங்களுக்கான இலக்கு என்னன்னு சொல்லியிருக்கிறீர், அதை எங்களுக்கு முடிக்க நீரை கிருபை தருவீராக. எங்களால் ஒன்றுமில்லை. இதோடைய வார்த்தை முடிக்கிறேன்.